அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா உமர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கியிருக்கேன், மல்லி, கருவேப்பிலை, சாம்பார் தூள், ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ இதில் தாளிப்பு பொருளாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு பல், ஒரு 4 பூண்டு பல், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும் தக்காளியும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டோம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இது நல்லா கொதி வரட்டும். அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை சேர்க்குறேன். இப்போ பருப்பு சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தாட்டினா போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொதித்து நல்லா வற்றி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சுட்டு இருக்கு. சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபைனல் டச். இப்போ நம்ம இதுக்கு மேலே மல்லியில் போட போகிறோம். கொஞ்சமாக மல்லித்தலை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி 3க்குமே ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்கு நல்லா இருக்காது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.